Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அரசு ஊழியர்கள் நலன். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனர்ஸ் மனைவி உட்பட மற்றும் குடும்ப பென்ஷனர்ஸ்களுக்காக 1/7/2026 முதல் 30/6/2031 வரை 5 ஆண்டு காலத்துக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரிய மற்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான ஊழியர்களுக்கான கிரவுட் ஃபண்ட் உதவித்தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2992 மருத்துவ சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மூலம் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் நலனில் எப்பொழுதும் துணை நிற்கும் நமது அரசு இந்த காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பென்ஷன் மற்றும் இணைய பென்ஷன் பெனிஃபிட்டர்ஸ்க்கு 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிதி நிர்வாகம் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டுவதிலும் மக்களுக்கு நீதியின் வேகமாக கிடைக்க செய்வதிலும் அவசியமான ஒன்றாகும். மக்கள் அன்றாடம் அணுகும் கோர்ட்ஸ் நீதிமன்றங்களுக்கு நவீன உட்கட்டமைப்பு வழங்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ள நமது அரசு சென்னை பிராட்வேயில் 1375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 கோர்ட்ஸ் உடன் இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸை அமைக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்கும். இந்த இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அமைக்க தேவையான முன் நடவடிக்கைகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு 2486 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுலா டூரிசம். தமிழ்நாட்டின் செழுமையான பாரம்பரியம், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் பல்வேறு இயற்கை காட்சிகள் சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் மக்கள் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கியமான காரணமான சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதை உள்ளூர் வாசிகள் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதோடு நமது கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து மாநிலம் எங்கும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. சுற்றுலா உட்கட்டமைப்பு விரிவுபடுத்துவதற்கான நம்பகமான நீண்ட கால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை இந்த அரசு உருவாக்கும். இந்த சட்டப்பூர்வ நிதி உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்படும். இது நிதி ஆதாரங்களை தடையின்றி திரட்டவும், தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கவும், மாநிலம் முழுவதும் எதிர்கால சுற்றுலா திட்டங்களுக்கு நிலையான நிதி அளிப்பை உறுதி செய்யவும் வழிவகுக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த தொலைநோக்க பார்வையின் கீழ் மாமல்லபுரத்தை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக அரசு முழுமையாக மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் 200 கோடி ரூபாய் மானியம் பெறுவதற்காக ஒன்றிய அரசு டீட்டெயில் பிளான் அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் உலகதரம் வாய்ந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தி போக்குவரத்து வசதிகளை அதிகரித்து உலக சுற்றுலா வரைபடத்தில் தமிழ்நாட்டை இடத்தை வலுப்படுத்தும். தமிழ்நாட்டில் நதி சுற்றுலா ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தின் 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது காவிரி நதியில் ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம் வரையிலும், வைகை ரிவரில் மதுரையில் மற்றும் தாமிரபரணி ரிவரில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் காணப்படும் உணவு மற்றும் கலை பண்பாட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் மாநிலத்தின் உணவு சுற்றுலா வழித்தடங்கள் வெளிக்கொணர திட்டத்தை உணவு மற்றும் கலை திருவிழாக இந்த அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தும்.
சமூக நலன் மற்றும் ஆன்மீக சுற்றுலாவின் ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மூத்த குடிமக்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுவர். குளிர்சாதன பயணம், வசதியான தங்குமிடம் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் ஆன்மீக பயணிகள் வசதிக்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓய்வு இல்லங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்துக்கான ஆண்டவரின் அருளை பெற முடியும். சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூவ்மெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கு சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸ் உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பதற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு. தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறந்த முறையில் செயல்படும் 200 கலை குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத் துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.